பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் என ஒவ்வொரு படத்திலும் சமூகத்தின் ஆழமான வேர்களைத் தொட்டு பார்வையாளர்களின் மனதை உலுக்கியவர் மாரி செல்வராஜ். தனது படங்களில் வெறும் பொழுதுபோக்கைத் தாண்டி மக்களின் வாழ்வியலையும் வலிகளையும் பேச வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் மாரி செல்வராஜ் சமீபத்தில் பேசியது தமிழ் சினிமா வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 50 ஆண்களுக்கு நடுவே ஒரு பெண்ணை ஆட வைக்கும் சினிமாவை நீங்கள் தொடர்ந்து ஆதரித்து வருகிறீர்கள். நான் யாரிடம் சென்று இதைச் சொல்வது? 50 வருடங்களுக்கு முன்பே ஒரு பெண் இப்படி ஆடும்போது அதை ஏன் யாரும் தடுக்கவில்லை? ஒரு ஆணும் பெண்ணும் ஆடினால் அது காதல், அல்லது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஆடினால் அது கொண்டாட்டம். ஆனால் சுற்றிப் பல ஆண்கள் இருக்க ஒரு பெண் ஆடுவதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த வார்த்தைகளில் ஒரு படைப்பாளியின் ஆதங்கமும் சமூகத்தின் மீதுள்ள அக்கறையும் அழுத்தமாக பதிந்திருந்தது. சினிமா உலகில் ஐட்டம் சாங் அல்லது குத்துப்பாடல் என அழைக்கப்படும் இந்த காட்சிகள் படத்தின் கதைக்களத்திற்கு தொடர்பில்லாமல் வெறும் கவர்ச்சியை குறியீடாகக் கொண்டு உருவாக்கப்படுபவை. ஒரு நடிகை கவர்ச்சியான உடையில் பெரும் எண்ணிக்கையிலான ஆண்கள் சூழ நடனமாடுவது என்பது தமிழ் சினிமாவில் ஒரு எழுதப்படாத விதியாகவே மாறிவிட்டது. இது படங்களின் விளம்பரத்திற்கும் வியாபாரத்திற்கும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் சமூகத்தில் பெண்களின் உருவத்தைப் பற்றிய தவறான பிம்பத்தை உருவாக்குகிறதா என்ற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. சமீபத்தில் வெளியாகி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள கூலி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள மோனிகா பாடலில் நடிகை பூஜா ஹெக்டே இதே பாணியில் நடனமாடியுள்ளார். சோசியல் மீடியாவிலும் பலர் பூஜா ஹெக்டே மாதிரி உடை அணிந்து கொண்டு ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற பாடல்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்றாலும் மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்கள் எழுப்பும் தார்மீக கேள்விகள் சினிமா வெறும் பொழுதுபோக்கிற்கு அப்பாற்பட்டது. அது சமூகத்தின் கண்ணாடியாகவும் இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை உணர்த்துகிறது. மாரி செல்வராஜ் எழுப்பியுள்ள இந்த ஆவேசமான கேள்விகள் தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாமல் ரசிகர்களிடையே ஒரு ஆழமான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.